முதல்ல அவனோட பொசிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லு என்று ஏளனமாக கூறினார். அவள் சிவாவை கிண்டல் செய்வது அவந்திகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவந்திகாவின் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்த மேகா, நீ எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீ போட் கிளப்ல ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்க ட்ரை பண்றதா கேள்விப்பட்டேன். நான் கூட அந்த ஏரியால தான் புதுசா ஒரு பங்களா வாங்கி இருக்கேன். உனக்கு செல்ஃபி எடுக்கணும்னா நீ தாராளமா என்னோட பங்களா முன்னாடி வந்து நின்னு செல்ஃபி எடுத்துக்கோ. செக்யூரிட்டி கிட்ட உங்களை விரட்ட வேணான்னு சொல்லி வைக்கிறேன் என்று கேலியாக பேசிவிட்டு பெருமிதத்தோடு தன்னுடைய சொகுசு காரில் ஏறி அமர்ந்து கொண்டார். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வீல் ரொட்டேட் ஆக கார் வேகமாக அங்கிருந்து சென்றது. மேகாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவந்திகாவின் கோபம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அவள் கோபமாக, எப்படி பேசிட்டு போறா பாத்தியா, வா சிவா போலாம் என்று வேறு பக்கமாக இழுக்க, எங்க அவந்திகா என்றான் சிவா. அந்த மேகா உன்னை யூஸ்லெஸ்னு சொன்னால, அவளுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்க வேண்டாமா, அதுக்குதான் என்றார். அவள் கோபப்படும் போது கன்னங்கள் சிவந்து மிகவும் அழகாக இருந்தார். சிவா அவளுடைய கோபத்தை ரசித்தபடி ஸ்மைல் பண்ணினார். அதை பார்த்த அவந்திகா, என்ன சிவா, அவ உன்னை பத்தி பேசுனதை கேட்டு எனக்கு ரத்தமே கொதிக்குது. ஆனா நீ என்னடானா இவ்ளோ கூலா சிரிக்கிற, சீக்கிரம் கூட வா என்று சொல்ல, சிவா உடனே தன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு அவளை ஃபாலோ பண்ணி சென்றார். இருவரும் காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார்கள். டிராவல் செய்யும் போது சிறிது தூரம் வரை இருவருமே மௌனமாக இருந்தார்கள். பிறகு சிவா ஒரு கட்டத்தில் அந்த மௌனத்தை கலைத்து அவந்திகாவிடம், அந்த மேகா சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறேன். பர்த்டேக்கு உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் விஷயம் இருக்கா என்று கேட்டார். அவன் அப்படி கேட்டவுடன் அவந்திகாவின் குழந்தைத்தனமான கோபம் சட்டென கலைந்து விட்டது. அவள் முகம் பிரைட் ஆகிவிட்டது. சிவா, இந்த குவெஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் கிஃப்ட் பத்திலாம் யோசிச்சதே இல்ல. நீ வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்றேன் என்று சொல்ல, அவளுடைய குறும்புத்தனமான வார்த்தைகளை சிவா ரசித்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் அவந்திகாவின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்தான். எனக்கு நிறைய விஷஸ் இருக்கு சிவா. ஆக்சுவலி எனக்கு அன்பு தான் வேணும். ஆனா அந்த அன்பு மட்டும் நம்ம வயித்தை நிரப்பாததால, சோ எனக்கு நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு பெரிய பங்களா வாங்கணும். அங்க எக்கச்சக்கமான லக்ஸூரியஸ் கார் இருக்கணும். என்னோட கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கணும் என்று சொல்லும் போதே அவள் சட்டென உதட்டை கடித்து தன் வார்த்தைகளை நிறுத்தி கொண்டாள். அவள் முகத்தில் இருந்த பிரைட்னஸும் உடனே மறைந்து விட்டது. அவள் திருமணத்தை பற்றி பேசிய பிறகு சீரியஸாக மாறிவிட்டார். ஏனென்றால் திருமணம் என்று சொன்னவுடன் சிறுவயதில் அவள் பார்த்த அரைகுறையான முகம், அவர்களுக்குள் பூர்த்தியாகாத கான்வர்சேஷன், நிறைவேறாத ப்ராமிஸ் என அவள் மனதுக்குள் சில நினைவலைகள் ஓட ஆரம்பித்து விட்டது. அதை உணர்ந்த சிவா அக்கறையோடு அவளிடம், என்னாச்சு அவந்திகா, ஏன் கல்யாணத்தை பத்தி பேசினதும் சீரியஸ் ஆயிட்ட என்று கேட்டார். சிவா, என்னோட விஷ் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. என் மனசுல ஒரு ஹீரோ இருக்கா, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, இதை கேட்டவுடன் சிவா சட்டென சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தினார். அவந்திகா குழப்பத்தோடு அவனை பார்க்க, யார் அந்த ஹீரோ என்று சீரியஸாக கேட்டான். அவன்தான் என்னோட ட்ரீம் பாய், என் ஹார்ட் பீட். என் உலகத்துல அவன்தான் என் இளவரசன். அவ இல்லனா நானே இல்ல, தெரியுமா என்றார். அவனை பற்றி பேசும்போது அவள் கண்களில் ஒரு ஸ்பார்க் தெரிந்தது. ஆனால் அவந்திகா சொல்லும் அந்த ஹீரோ யார் என்பதை சிவாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல யார் அந்த ஹீரோன்னு சொல்லு என்று டென்ஷனாக கேட்டான். சிவா ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிற, நான் என்னோட ஹீரோவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன் என்று கேட்டார். அவன் உடனே தன்னுடைய டோனை மாற்றிக்கொண்டு, அது நான் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் என்று ஏதோ சமாளித்தான். ஆனால் அவன் சமாளிக்கிறான் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அதனால் அவந்திகாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. நிஜமாவே அவன் ஒரு ஹீரோ தான் சிவா. நீ எப்பாவது ஒரு புயலே ஃபைட் பண்றத பார்த்திருக்கியா? அவன் ஃபைட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். என் ஆளும் ஒரு சிங்கம் மாதிரி தான் இருப்பான். ஸ்டீல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். பயம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவன் எனக்கு மட்டும் ஹீரோ இல்ல, இந்த நாட்டுக்கே அவன் தான் ஹீரோ. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட பார்டரை எனிமி சரவுண்ட் பண்ணப்போ இந்தியன் ஆர்மியால தாக்கு பிடிக்க முடியல. அப்போதான் அவனோட டீம் உள்ள இறங்குச்சு. அவனோட டீம் தான் எல்லாரையும் அடிச்சு விரட்டினாங்க. அந்த டீமை வழி நடத்தினதே அவன்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அவன் முகத்தில் இருந்த ரியாக்ஷன் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. ஸ்டியரிங்கில் அவன் பிடி இறுகியது. ஹார்ட் பீட் எக்கு தப்பாக ரைஸ் ஆனது. அவன் எக்ஸைட் ஆகி, நீ யார பத்தி பேசுற என்று கேட்க, இன்னுமா புரியல, ஐஇக்யூவோட ஹெட்ட பத்தி தான் பேசுறேன். அவன் பேர் என்ன, எப்படி இருப்பான்னு எனக்கு எதுவும் தெரியாது. சின்ன வயசுல ஒருத்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணான்னு சொன்னேன்ல, அது அவன்தான். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சிவாவின் கண்களில் மகிழ்ச்சியின் புயலே வீசியது.
நீ தேடிட்டு இருக்க மேஜர் நான் தான் அவந்திகா. நானும் உனக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று அந்த நிமிடமே அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்று துடித்தான். ஆனால் அவளுடைய அடுத்த வார்த்தைகள் அவனை புரட்டி போட்டு விட்டது. அவன்தான் என் ஹீரோ, பட் பாஸ்ட் ஹீரோ. அவன் மட்டும் என் லைஃப்ல கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தா என் கல்யாணம் இந்நேரம் ரொம்ப ஹாப்பியா நடந்து முடிஞ்சிருக்கும். அவன் வருவான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருந்த காலம் போய், அதுக்கப்புறம் அவன் வருவானா மாட்டானாங்கிற காலமும் போய், இப்ப அவன் வந்தா கூட தேவையே இல்லைங்கிற காலம் வந்துருச்சு. எனக்கு அவனை பிடிக்கல சிவா. ஆனாலும் அவனோட பாஸ் மெமரிஸை என்னால எப்படி மறக்க முடியும்னு சொல்லு என்றார். சிவா அதை கேட்டு அப்செட் ஆகிவிட்டான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல், அவன் ஏன் உன்னை பார்க்க வரல என்று கேட்க, தெரியல சிவா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு அவனை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. அவன் இந்த உலகத்துல தான் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. நீ தான் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் அவனை நேர்ல பார்த்து சில கேள்விகள் கேட்கணும். கண்டுபிடிச்சு தரியா என்று கேட்டார். சிவாவிடமே சிவாவை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அவந்திகா கொடுத்தார். அவள் கையில் தன் கையை பதித்த சிவா, உன் ஹீரோ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு முன்னால கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு என்றார். இப்போது சிவாவின் மனதுக்குள் வேறு ஒரு யோசனை தோன்றியிருந்தது. எப்படியாவது அவந்திகாவின் பர்த்டேக்குள் அவள் மனதுக்குள் சிவாவின் மீது இருக்கும் வெறுப்பை மறைய வைத்து, பர்த்டே அன்று நான் தான் நீ தேடிக்கொண்டிருக்கும் சிவா என்ற உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அந்த சிச்சுவேஷனின் சீரியஸ்னஸை மாற்ற நினைத்தவன் அவந்திகாவிடம், நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு என்று மீண்டும் கேட்டான். அவள் மீண்டும் பிரைட் ஆகி, வேண்டாம் சிவா, நல்லா யோசிக்கோ, அப்புறம் நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும், முடியாதுன்னு சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினார். இதுவரை யாருமே அவளிடம் என்ன கிஃப்ட் வேண்டும் என்று கேட்டதே இல்லை. சிவாதான் முதல் முறையாக அவளுக்கு என்ன கிஃப்ட் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதனால்தான் அவளால் அதை இக்னோர் செய்ய முடியவில்லை. அவள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, எனக்கு லிட்டில் சாம்ப் வேணும் சிவா, நான் லிட்டில் சாம்பை தொட்டு பார்க்கணும் என்றார். இதை கேட்டவுடன் சிவாவின் முகம் பேய் அறைந்தது போல மாறிவிட்டது. அவனுடைய பாஸ்ட் லைஃப் உள்ளுக்குள் ஓட ஆரம்பித்தது. லிட்டில் சாம்ப் என்ற பெயர் அவன் காதில் கேட்ட மறுகணமே அவன் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிவிட்டான். அது வெறும் வார்த்தை அல்ல, அதுதான் அவனுடைய கடந்த காலம். யாருக்குமே தெரியாமல் அவன் மனதுக்குள் மறைத்து வைத்திருந்த கடந்த காலம். சிவாவின் ரியாக்ஷன் மாறுவதை பார்த்து அவந்திகா, ஹே, உனக்கு லிட்டில் சாம்ப் பத்தி தெரியுமா என்று ஆவலோடு கேட்டான். அவன் தன்னுடைய மனநிலையை மறைத்துக் கொண்டு கேஷுவலாக அவளிடம், எஸ், நான் அதை நியூஸ்ல பார்த்திருக்கேன், அது மேஜர் சிவாக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு என்றான். கரெக்ட் சிவா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் மாஸ்க் போட்டிருந்தான், அதனால அவன் முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா அவன் கண்களை மட்டும் பார்த்திருக்கேன், அதை என்னால மறக்கவே முடியாது சிவா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிவாவின் பார்வை அவந்திகா மீதுதான் பதிந்திருந்தது. ஆனால் அவன்தான் மேஜர் சிவா என்பதை அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒருவேளை முகத்தை மூடி கண்களை மட்டும் காட்டினால் தெரியும். அவந்திகா தன்னுடைய செல்போனை எடுத்து அதில் எதையோ தேடினார். பிறகு அதில் ஒரு போட்டோவை ஓபன் செய்து அதை சிவாவிடம் காட்டினார். இத பாரு என்று சொல்ல சிவா போன் ஸ்கிரீனை பார்த்தான். அந்த நேரம் அப்படியே உறைந்து விட்டது போல தோன்றியது. ஸ்கிரீனில் சிவா எப்போதோ ஒரு காலத்தில் லிட்டில் சாம்பின் பிக்சரை தன் கையில் பிடித்திருந்த போட்டோ இருந்தது. அது அவனை கடந்த காலத்திற்கே அழைத்து சென்றது. லிட்டில் சாம்ப் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு கதை, சிவாவை உருவாக்கிய கதை. அவனை சுக்குநூறாக உடைத்த கதையும் அதுதான். அவன் முகத்தில் இருந்த சீரியஸான ரியாக்ஷனை பார்த்த அவந்திகா, அவனால் லிட்டில் சாம்பை கிஃப்டாக கொடுக்க முடியாது என்பதால் தான் டென்ஷனாக இருக்கிறான் என்று அவளாகவே நினைத்துக் கொண்டார். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் சிவா, நீ சீரியஸா எடுத்துக்காத, உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுதோ அதையே கொடு என்று அவன் பண்ணினார். சிவா தன்னை டைவர்ட் பண்ணிக்கொள்ள நினைத்தான். அதே நேரம் லிட்டில் சாம்பை பற்றி அவந்திகா சொல்வதை கேட்ட பிறகு அவள் தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. அவளுக்கு மேஜர் சிவா மீது வெறுப்பு இருந்தாலும் அவளால் வேறு ஒருவரை விரும்ப முடியாது. அவள் மேஜர் சிவாவை தான் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். லிட்டில் சாம்பை மீண்டும் கொண்டு வருவதை நினைத்து அவன் மிகவும் டென்ஷனாக இருந்தான். அதே நேரம் மறுபக்கம் மேகாவும் அவளுடைய ஹஸ்பண்டும் போட் கிளப் ஏரியாவுக்குள் அவர்கள் வாங்கியிருந்த புதிய பங்களாவை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது வழியில் ஒரு லக்ஸூரியஸ் பங்களாவை பார்த்து வியந்து விட்டார்கள். அந்த பங்களாவுக்கு வெளியில் ருத்ரன் இல்லம் என்று இருப்பதை பார்த்தார். அந்த பங்களாவின் பிரம்மாண்டத்தை பார்த்த மேகாவின் கண்களால் அதை கடந்து போக முடியவில்லை. அவள் தன்னுடைய ஹஸ்பண்டிடம், பாத்தீங்களா இந்த பங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு தான் சொந்தமா இருக்கணும்
என்றார். அவளுடைய ஹஸ்பண்டும் அந்த பங்களாவின் அழகை பாராட்டினார். வாங்க, நம்ம 2 பேரும் இந்த பங்களாவுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் இதே மாதிரி ஒரு பங்களா வாங்கணும். அதுக்கு இந்த போட்டோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல என்று உற்சாகமாக சொன்னார். இருவரும் காரில் இருந்து இறங்கினார்கள். அந்த பங்களாவுக்கு எதிரில் நின்று செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.